இந்த ரோட்டுக்கு எந்த வித இதுவுமே செய்யல, எந்த உதவியுமோ இதுவரைக்கும் திருத்த எந்த இதுவுமே செய்து தெரியல. மழை பெய்தா சரியான ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் சரியான கஷ்டப்படுதுகள். வவுனியாகுளம் பஞ்சாயத்தால முழு வாகனம் போறோம், போக முடியாது. நகர்ப்புறங்களில் மேற்கொள்ளப்படும் வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்லப்படாமைக்கு வவுனியா தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பூந்தோட்டம் PSC வீதியும் ஒரு உதாரணம். சுமார் 7 கிராமங்களுக்கான போக்குவரத்து மார்க்கமாக கருதப்படும் இந்த வீதியை நாளாந்தம் பலர் பயன்படுத்துகின்ற போதிலும் கடந்த பல வருடங்களாக இந்த வீதி சேதமடைந்தே காணப்படுவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற வர்றது, வாகனங்கள் போறது, ஒரு வருத்தக்காரரை கொண்டு போற பெரும் கஷ்டமா இருக்குது. பாரு, இந்த மகள்கள் வச்சு இந்த கான்கள் வட்டி எங்களுக்கு திருத்தி தர வேணும். இந்த வீதியின் நிலைமை தொடர்பில் வவுனியா தெற்கு பிரதேச சபையிடம் பல தடவைகள் முறையிட்ட போதிலும் இதுவரையில் நிரந்தர தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் பிரதேச சபையினால் இந்த வீதியின் 500 மீட்டர் மாத்திரம் புனரமைக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் வந்தா இங்க இருந்து ஒரு அரை மைலுக்கு தூக்கி கொண்டுதான் போறது, கொண்டு போய் அங்கெல்லாம் வாகனம் பிடிச்சு பிள்ளைகளை வைத்தியத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோம். நாங்கள் எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்யறோம். எங்களால் இந்த இதுக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து முடிஞ்ச கொஞ்சம் காசு போட்டு தாரம், அதுக்கு பிறகு செய்தர சொல்லி கேட்டும் எந்த இதுவும் செய்து தரவே இல்லை. நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் பரவலாக பேசப்படுகின்ற இந்த தருணத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆராய வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். வவுனியா பூந்தோட்டம் PSC வீதி தொடர்பில் அதிகாரிகளின் கவனம் இனியேனும் திரும்புமா? வவுனியா தெற்கு பிரதேச சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு.